फ्रेंड्स इनकी நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க்ஸ் நோன்பு டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ட்ரிங்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறது இல்லை, அது கூடயே சூப்பரான சில டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடம்புக்கு அதிகமாக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதாங்க நம்ம இளநீரை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஜூஸ் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்யக்கூடியது. செவ்வெளநீ கிடச்சா அதை வாங்கிங்க, இல்லைனா எந்த இளநீ கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிங்க. இப்போ நான் 2 இளநீர் எடுத்திருக்கேன். அதில் ஹோல் போட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். உள்ள அந்த தேங்காயையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். கடைகள்லையும் நீங்கள் முழுசாக இளநீர் வாங்கும்போது ஒரு தூக்கோ அல்லது கவரோ அவங்களே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. மறக்காமல் இந்த இளநீர் வழுக்கையும் சேர்த்து பேக் பண்ணி வாங்கிங்க. நோன்பு நேரத்துலையும் சரி, வெயில் காலத்துலேயும் உடம்புக்கு அதிகமாக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் இளநீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு இளநீர் அதிகமாக சாப்பிடுங்க. அதே மாதிரி இப்போ 2ஆவதாக சேர்க்கக்கூடியது சப்ஜா விதைகள். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லாவே ஊறிடும். அந்த டைமில் நம்ம இளநீரை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இளநீர் ஜூஸோட ஒரு பாதி எலுமிச்சை பழம் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சப்ஜா விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு தேவைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க இளநீர் கீத்துகளையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் தேவைன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இல்லைனாலும் பரவாயில்லை. இந்த இளநீரோட சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நோன்பு டைமில் சட்டுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஜூஸ் இது. ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான டிப்ஸ். அதாவது கெட்டியான தயிர் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ உரமோர் இல்லைனாலும் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சிறேன். தண்ணி ஊற்றாதீங்க, பால் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடான பாலை எடுத்துக்கங்க. உரமோர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பச்சை மிளகா அல்லது காஞ்ச வத்தல், எலுமிச்சை பழ சாறு. எந்த பவுலில் தயிர் ஊற்ற போகிறோமோ அந்த பவுலில் மட்டும் இதெல்லாம் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. இன்னொரு கப்பில் உரமோர் ஊற்றி தயிரை உரைய வைக்கிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு வெதுவெதுப்பான பாலை ஊற்றி நல்லா ஆற்றி விட்டுடுங்க. ஸோ அப்படி ஆற்றும் போது தான் நமக்கு நல்ல திக்காக இருக்கும். இதை ஒரு வார்ம் பிளேஸில் வைக்கணும். அவனுக்குள்ளேயோ அல்லது ஹாட் பாக்ஸ்குள்ளேயோ நம்ம வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நைட் ஃபுல்லாக. இது 8லேருந்து 9 மணி நேரம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உரமோர் தயிரில் நல்ல திக்காக இருக்குது. அதே மாதிரி பச்சை மிளகாவும் ஓரளவு நம்ம ஊற்றுற அளவுக்கு தயிராக ரெடியாக இருக்குது. எலுமிச்சை பழமும் நல்ல திக்காக கிடச்சிருக்கு. காஞ்ச வத்தல் நம்ம போட்டது கலரே சேஞ்ச் ஆகி போய் இருக்குது. ஆனால் உரமோருக்கு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட் மாறின மாதிரி இருக்குது. லெமனில் உள்ளதும் நல்ல திக்காக உங்களுக்கு கிடைக்கும். எமர்ஜென்சிக்கு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரமலான் டைம்லேயோ அல்லது ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்கிறீங்க, அந்த எண்ணெய் மிஞ்சி போயிடும். ஸோ அதை திரும்பவும் நம்ம ரீயூஸ் பண்ணுறது சில பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு அன்னைக்கே ஏதாவது சமையலுக்கு பயன்படுத்திடலாம். எண்ணெய் வடிகட்டிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதை எப்படியும் மறுநாளுக்குள்ளேயே யூஸ் பண்ணிங்க, சமையலுக்கு பயன்படுத்திங்க. அல்லது மறுநாள் வடையோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது அதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சமையல் கட்டில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் டாப்பில் ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணுறது நமக்கு சிரமமாக இருக்கும். இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒட்டுற மாதிரி ஃபாயில் பேப்பர் கிடச்சிருக்கு. நிறைய உங்களுக்கு டிசைன்ஸில் இது வருது. ஆனால் சில்வர் கலரில் நம்ம ஒட்டும் போது சூடு பொறுக்கக்கூடியது. ஸோ எண்ணெயோ அல்லது தண்ணியோ எது கொட்டினாலும் உடனே க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது யூஸ் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இருக்குது.
நம்ம சுத்தமாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு மெதுவாக அப்படியே இழுத்து ஒட்டினோம்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இது ஸ்டிக்கர் தான், நம்ம தப்பாக ஒட்டிட்டா கூட பிரிச்சுக்கலாம். கீழே எந்த ஒரு பிசுபிசுப்போ எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. இதில் ரொம்ப உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து போட்டுட்டு நம்ம வேறு புதுசு கூட ஒட்டிக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்படியில் நம்ம ஒட்டி வச்சுருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை உரித்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி ஃபாயில் கவரில் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு நமக்கு பூண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம பாக்ஸில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூண்டு அப்படியே வேர் விட்டு முளை விட்டு போயிடும். இதில் அந்த மாதிரி வேர் விடாது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுதை நம்ம அரைக்கும் போது இஞ்சோட அளவு கம்மியாகவும் பூண்டோட அளவு கொஞ்சம் கூடவும் இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். பிரியாணி பண்ணாலும் சரி, எந்த மசாலா பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 கிராம் அளவுக்கு இஞ்சி, 500 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் சிட்டிகை, உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைனாலும் எண்ணெய் அல்லது தயிர் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல தாளிப்பில் போடும்போதே உங்களுக்கு நல்லாவே மனம் தெரியும். இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகாது, ரொம்ப நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.